தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். என் பேர் சின்ராசு, எங்கள் அப்பா பேர் நீப்பு, எங்கள் அம்மா பேர் பழனியம்மா. கள்ளக்குறிச்சி மாவட்டம், மானாபுரம் வட்டம், பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர். நான் இங்கே மலேசியாவுக்கு வேலைக்காக வந்தேன். வந்து 3 வருஷம் ஆகுது. ஊருக்கு போகலான்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் ஒரு பழியை போட்டு கூட்டிகிட்டு வந்து கடந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா, மலேசியாவிலும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, இவரோட பிரச்சனைய தான் நெறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நெறைய பேர் வந்து எனக்கு வர வீடியோ ஷேர் பண்ணி, இவர் என்னாச்சு? இவரோட பிரச்சனை என்ன? ஒரு சில பேர்லாம் ஏன் மலேசியாவுக்கு போனா மட்டும் இந்த மாரிலாம் பிரச்சனை வருது? அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அப்டின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு முழுக்க காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம தான். நம்ம வந்த இடத்துல சரியா நம்மளோட வேலைய பார்க்கணும். என்னடா அவன் திடீர்னு இப்படி பேசுறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இவரோட வீடியோ இன்னொரு வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல. அந்த வீடியோல வந்துட்டு இந்த மாரி நான் 3 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். ஊருக்கு போகணும்னு நெனைக்கும்போது என் மேல நெறைய பழியெல்லாம் போட்டு என்ன சிக்கல்ல மாட்டி விட்றாங்க அப்படிலாம் சொல்லி பேசுனனால தான், இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலா எல்லாரும் பேசுற ஒரு வீடியோவா மாறுனதுக்கு காரணமே இதுதான். இப்போ வந்து அந்த கடை முதலாளி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பையன உட்கார வச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவா ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி எல்லாம் நெறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. இருந்தாலும் எனக்கிட்ட இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் சரி ஓகே நம்ம ஒரு வீடியோ செஞ்சிடலாம் அப்படின்னு போடலான்னு தான் அந்த வீடியோ செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து மலேசியால வந்துட்டு கேஷியரா வந்துட்டு யாருமே உட்கார முடியாது. ஃபாரினர் யாருமே. அது எந்த நாட்டுக்காரங்களா இருந்தாலும். இங்க வந்துட்டு கடைகள்ல வந்து கேஷியரா இருக்க வந்து மலேசியா சிட்டிசன் மட்டும் தான் முடியும். மத்த யாருனாலும் முடியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்புன்னே சொல்லலாம். அந்த முதலாளி பண்ணியிருக்காரு. சரி அது தப்பு சரி அது வந்து அது சட்டம் தன் கடமைய செய்யும் அப்படின்ற மாரி அது வேற கேஸ் அத விட்டுருங்க. இப்போ ஒரு முதலாளி வந்து உங்கள கூப்பிட்டு ஒரு கடையில வந்து கேஷியரா உட்கார வைக்கிறாருன்னா, அவர் எந்த அளவுக்கு உங்கள நம்பியிருப்பாரு. ஓகே. இன்னைக்கு நீங்க சின்ன சின்ன தப்பு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஏதேதோ பண்ணிட்டீங்க, வச்சுட்டீங்க. உண்மையிலேயே வந்துட்டு அவ்வளோ காசு நீங்க எடுத்துட்டீங்களா அப்படின்றதும் தெரியாது. என்னைக்காவது மாட்டும்போது, ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க என்னைக்காவது மாட்டும்போது, உண்மையிலேயே நீங்க அந்த அளவுக்கு காசு திருடியிருப்பீங்களான்றது சந்தேகம். ஆனா நீங்க மாட்டிட்டீங்க அப்புட்ன்னா, அந்த முதலாளி என்ன சொல்றாரோ, அத நீங்க செஞ்சு தானே ஆவணும். அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, "ஒண்ணு எங்களுக்கு அமௌண்ட் குடுங்க." ஸோ இந்த அளவுக்கு 3 வருஷத்துல ஓரளவுக்கு நாங்க ஒரு அமௌண்ட் கேட்டிருக்கோம். அந்த அமௌண்ட்ட குடுத்துட்டா ஓகே. கேஸ் இல்லாம நல்லபடியா ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு தான் சொல்றாங்க. அப்படி இல்ல அப்படின்னா கேஸ் போட்டு உள்ள பாலாயில வச்சுட்டு ஒரு 14 வருஷமா நம்ம சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்றது தெரியல. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, முதலாளி மேல எந்த ஒரு தப்புமே இல்ல. அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு கேஷியரா உட்கார வச்சது. ஓகேயா? இப்போ இவருக்கு சப்போர்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி பேசினவங்களா இருக்கட்டும், என்கிட்ட வந்து கேட்டவங்களா இருக்கட்டும், என்ன பண்ணலான்றத ஸோ இனிமேல் அவங்க ஃபேமிலி தான் முடிவு பண்ணணும். ஓகே. நான் இப்பவும் சொல்றது என்னன்னா, ஒரு இடத்துல வேலைக்கு போனீங்க அப்புட்ன்னா, தயவு செஞ்சு கஷ்டப்பட்டாலும் கிடைக்கிறத வாங்கிட்டு, பத்தலன்னா கேட்டு கூட வாங்கிக்கங்க. ஓகேயா? கிடைக்கலையா வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டே இருங்க. அத விட்டு கைய வைக்கிறது, அந்த கல்லாவுல கைய வைக்கிறது, இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாள் வந்து பெரிய பிரச்சனையா அந்த மாரி முடியறதுக்கு கண்டிப்பா அது அது 100% சாத்தியம் இருக்கு. நம்ம ஊர் இல்ல. வந்த இடத்துல நம்ம வேலைய கரெக்ட்டா செஞ்சோம்னா, ஓகே நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். அப்படிதான் நான் சொல்லுவேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ அந்த வீடியோ பத்தி இதுக்கப்புறம் பெருசா ஆராய்ச்சி பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. இது ஒரு அவர் வந்து ஏதோ ஒரு வகையில திருடியிருக்காரு அப்படின்றது வந்து அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டாரு. ஓகே. இதுக்கான தண்டனைய கண்டிப்பா அனுபவிச்சு தான் ஆவணும். அந்த ஃபேமிலி வந்து அவருக்கு வந்து அவங்க அந்த முதலாளி கண்டிப்பா முதலாளி எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட் குடுத்தாகணும். வேற வழி இல்ல. ஓகே. பண்ணது தப்பு. அதுக்கு ப்ரூஃப் இல்ல. நீங்க எவ்வளோ இதுவரைக்கும் எடுத்திருக்கீங்கன்றது எப்படி சொல்ல முடியும்? நீங்களே தெரியாம தானே எடுத்து அனுப்பிச்சீங்க. அப்படிங்கையில முதலாளி என்ன சொல்றாரோ, என்ன டிமாண்ட் வைக்கிறாரோ, அத குடுத்து தான் ஆகணும். வேற வழி இல்ல. தப்பு நம்ம மேல தானே இருக்கு. அவ்வளோதான். ஸோ தயவு செஞ்சு இந்த ஹோட்டல்ல வேலை செய்றவங்களா இருக்கட்டும், கடையில வேலை செய்றவங்க, செலவு ஜாமான் கடையில வேலை செய்றவங்க, எங்க இருந்தாலும் கேஷியரா யார் இருக்கீங்களோ, தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு உண்மையா, சம்பளம் பத்தலன்னா, சம்பளம் பத்தல அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. இல்லையா வேற பக்கம் வேலைக்கு போறேன். நல்ல சம்பளம் இருந்துச்சுன்னா, வேற பக்கம் வேலைக்கு போங்க. இந்த மாரி வேலைய தயவு செஞ்சு செய்யாதீங்க. நாளைக்கு உங்க நிலைமை இங்க தான் வந்து நிக்கும். ஓகேயா? ஏதோ அந்த முதலாளி வந்து நல்ல மனுஷன்றனால உட்கார வச்சு பேசி, ஒரு வீடியோ போட்டு, ஆ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்புட்ன்றத மக்கள் முன்னாடி வீடியோ போட்டு காமிச்சுட்டாங்க. ஓகேயா? இது வந்துட்டு நெறைய பேர் வேலை செய்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். இந்த கேஷியர் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ, இந்த வீடியோ பார்த்துட்டு, ஒருவேளை நீங்க ஒரு சில பேர் இந்த தப்பு பண்ணீங்க அப்புட்ன்னா, திருத்திக்கங்க. திருந்தி நல்லபடியா வாழுங்க. சம்பளம் கம்மியா இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு சம்பளம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு, சம்பளம் எக்ஸ்ட்ரா கேட்டு பாருங்க. இல்ல அதுவும் பத்தல, குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, வேற இடத்துக்கு வேலைக்கு போகறதுக்கு பாருங்க. ஓகே. மணி மணி நீங்கள் எவ்வளோ நாள் வளர்த்துருக்கீங்க? 2 வருஷம். இந்த பையன் வந்து இப்போ எவ்வளோ நாள் வளர்த்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? 3 வருஷம் 1 மாதம்
3 வருஷத்துக்கு 1 மாதம் பேலன்ஸ் இருக்குது. இப்போ அன்னைக்கு வந்து நம்ம நைட்டில் வந்து இங்கே வந்து செக் பண்ண போகும்போது கடைகள்லாம் திருடு போயிட்டு இருக்கு. நம்ம செக் பண்ண போகும்போது எடுத்த உடனே ஒரு 3800 வெள்ளி ஒரு இதுலேயே பையிலே வச்சுருந்தார். 3800 வெள்ளிக்கு மேலே. ஓகேயா? அப்போ வந்து நம்ம பேமெண்ட் வந்து மெச்சந்த் ரேட் வாயிலாக தான் நம்ம போட்டுக்கிட்டுருங்க, ஆன்லைன் பேமெண்ட். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க போகும்போது நம்ம வந்து அந்த மெச்சந்த் ரேட்டில் செக் பண்ண போகும்போது இவர் ஒரு காசு கூட விட்ரால் பண்ணலட்டா அப்போ இந்த காசு தான் திருந காசு தான் ஆட்டோமேட்டிக்கலாக தெரிஞ்சிருக்கு முதல் இது. ஓகே, இவர் டாப் அப் தான் பண்ணியிருக்காரு மெச்சந்த் ரேட்டில் நம்ம போட்டதுக்கு சம்பளத்துக்கு மீறி. ஆமாம், இப்படி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இப்போ போயிட்டு இருக்க போகும்போது நம்ம வந்து அங்கே இதில் வந்து ஆஃபீஸில் வந்து நம்ம இப்போ இதோட ரெக்கார்ட்லாம் எடுத்துட்டோம். முதல்ல எடுக்க போகும்போது இவர் வந்து இந்த பேமெண்ட் கேஷாக வாங்கிட்டு அதை கியூஆரில் தட்டி விடுறது. கியூஆரில் வந்து ரெக்கார்டு வந்து அங்கே அவங்களும் சேர்ந்து இது பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இவர் திருடின விஷயம் நம்மளுக்கு தெரியல. அப்புறம் லேட்டாக தான் நம்மளுக்கு தெரியுது. கேஷை வாங்கி இவர் சோப்பில் ஓட்டுக்கிட்டு இவர் வந்து இந்த மாதிரி கியூஆரில் தட்டி விட்டுட்டு காசு திருடிட்டு இருக்காரு. ஓகே, ஒரு மாதத்துக்கே நம்ம கியூஆர்லேயே ஒரு 6,000 வெள்ளி குறையுது மினிமம். ஓகே, இப்போ இவர் நாள் வேலை பார்த்ததுக்கு நம்ம கணக்கு படிக்கிறவங்க தான். ஸோ இந்த மாதிரி இருக்க போகும்போது நம்ம இவர்கிட்ட வந்து நம்ம அந்த பேமெண்ட்டை பற்றி நம்ம கேட்டோம். இல்லைன்னா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் ஒத்துக்கிட்டார். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் ஒத்துக்கிற போகும்போது நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃபேமிலியில் பேசணும்ல, ஃபேமிலியில் பேசணும், உங்கள்கிட்ட ஃபுட்டேஜ் காட்டணும், அந்த பில்லை காட்டணும், எல்லாமே காட்டணும். அது மட்டும் இல்லாமல் 3800 வெள்ளி நீங்கள் சோப்பில் வச்சுருந்தீங்க இப்போ இதில் அந்த காசையும் நம்ம ரிகவர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ இதோட போகும்போது உங்கள் ஃபேமிலியில் நம்ம பேசணும். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு திடீர்னு சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ போட்டு இது பண்ணீங்க? சோஷியல் மீடியாவில் போட்டது வந்து வீட்டில் கேட்டாங்க. சரி, பேசி அனுப்பிச்சு விடு, நாங்கள் காசு ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு கேட்டாங்க. அதனால நான் பேசி அனுப்பிச்சு வச்சேன். சரி, நீ அனுப்பிச்சி வச்சு இப்போ பாருங்கள் வந்து இப்போ ஏதோ நான் காசையும் பறி கொடுத்துட்டு நீங்கள் வந்து கையிலேயே 1 லட்ச ரூபா உங்களோட கையிலேயே இருக்குது காசு. 3800 வெள்ளிக்கு மேலே 4000 வெள்ளிக்கு நெருக்கி காசு இருக்குது. இப்போ அந்த காசு வந்து இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறோம் சம்பள காசு. அப்போ இது பூரா திருடி காசை சோப்பில் வச்சுக்கிட்டு ஒத்த காசு கூட நீங்கள் அதுலேருந்து விட்ராவல் பண்ணல, நீங்கள் அதில் டாப் அப் தான் பண்ணியிருக்கீங்க. மேற்கொண்டு பல பேருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இப்படி இருக்கும்போது என்னையை போட்டுக்கிட்டு வந்து இப்போ நான் வந்து ஏதோ வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறதா இதாகவும் நீங்கள் வீடியோ விட்டு அனுப்பிட்டு இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தண்ணியில் விளக்கம் அந்த குரூப்லேயே நான் வந்து போடணும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே, வேறு ஒன்றும் உங்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஓகே, நல்லது. அன்னைக்கு உங்கள் கடையில் என்கொயரி பண்ணிவிட்டு அப்புறம் காசு கைங்காலமாக தான் இங்கே வந்து நான் உங்கள் முன்னாடி தான் எடுத்தேன். ஓகே, 3800 வெள்ளிக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட கேஷ் இருந்துச்சு. ஓகே, அப்போ நான் கேட்டேன் இந்த காசு எப்படி இருந்துச்சுன்னா இல்லை சம்பள காசு அதை நான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. அப்போ மெச்சந்த் ரேட்டில் நம்ம போய் செக் பண்ணி பார்க்க போகும்போது உங்கள் ஆப்ஸ்லேயே பார்க்க போகும்போது நீங்கள் ஒத்த பைசா எடுக்கலை, விட்ரா பண்ணல, நீங்கள் டாப் அப் தான் பண்ணியிருக்கீங்க மறுபடியும். ஓகே, அப்போ அதில் வந்து காசு எடுக்கிறது வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சு இது வந்து நம்ம ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி நீங்கள் திருடின காசு தான் அப்படின்னு. ஓகே, அதோட நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்க போகும்போது நீங்கள் வந்து கேஷை வாங்கி நீங்கள் சோப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து கியூஆரில் தட்டி விட்றீங்க. அப்போ ட்ராவர் வந்து இதாகலை, கியூஆரில் இருக்குது. அப்போ நம்ம கியூஆரில் செக் பண்ணுறோம், பேமெண்ட்டு கிரெடிட் ஆகலை. அப்போ அந்த பில்லை செக் பண்ணுறோம், பில்லு வந்து இவ்வளோ வாங்கியிருக்கு. ஓகே, அப்போ அந்த 20 வெள்ளியை வாங்கி நீங்கள் வந்து சோப்பில் வச்சுருக்கீங்க. ஸோ இது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாமான் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 130 வெள்ளி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 30 வெள்ளிக்கு ஜாமான் வாங்கிட்டு 100 வெள்ளி நீங்கள் சோப்பில் வச்சுருக்கீங்க. இதுவும் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ பண்ணியிருக்கீங்க என்னெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் இதெல்லாம் போது பண்ணியிருக்கிறீங்க. ஸோ 2 மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ நீங்களும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து இங்கே நம்மகிட்ட கேஷியராக இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது அடிக்கடி இந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் ப்ரூவ் ஆனவுடனே இப்போ நம்ம வந்து போலீஸில் ஒப்படைக்க போகிறோம். எப்படி போலீஸில் ஒப்படைச்சா வந்து 14 வருஷத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஜெயில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் செட்டில் பண்ணிட்டு போகிறீங்களா ஒரு குறிப்பிட்ட தொகையை கொஞ்சம் காசை, அல்லது வந்து போலீஸில் ஒப்படைக்கான்னு கேட்கும்போது நீங்கள் இல்லை நான் செட்டில் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னீங்க. அப்புறம் தான் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன்ட்டெல்லாம் பேசணும். அவங்களும் ஓகே நம்ம யோசனை பண்ணி சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம இதில் பேச போகும்போது நம்ம பேமெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் நடந்தது. இதுக்கடையில் வந்து அவங்ககிட்ட நீங்கள் அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம டார்ச்சர் பண்ணுறோம்னோ, இந்த மாதிரி வந்து நம்ம அங்கே என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சம்பளம் கொடுக்கலன்னோ, 1 லட்ச ரூபா நீங்கள் வச்சுருந்த காசை நம்ம பிடிக்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ இதில் வந்திருக்கு. சோஷியல் மீடியாவில் ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் ரீதியாக வந்து உதவி கேட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை. நான் காசு என் காசு தான் நீங்கள் திருடிருக்கிறீங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை நான் இது கேட்டிருக்கேன். இல்லையா? இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து அக்யூஸ் ஆக பார்க்குறீங்க, என்ன குற்றவாளியாக்க பார்க்குறீங்க. வந்து இப்போ எல்லாம் வந்து என்கிட்ட கையை வைப்பாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு சரியான இது இல்லை. ஓகேயா? நம்ம வந்து முதல் கட்டமாக வந்து இப்போ போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டோம் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லி. ஓகேயா? வீடியோ ஃபுட்டேஜெல்லாம் நம்மகிட்ட இருக்குது.